வேத வசனத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு லென்த். லென்த் நாட்கள் என்று சொல்லலாம். விசேஷமாக இந்த லென்த் நாட்கள் அப்படின்ற அந்த காரியம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது, யாருக்காக வந்தது, எந்த காரணத்து நிமித்தம் இதை பின்பற்றுகிறோம், யார் எப்படி பின்பற்றுறாங்க, நம்ம எப்படி பின்பற்றலாம். ஸோ இதை குறித்து கொஞ்சம் கூட நம்ம ஆலோசிப்பது நல்லது. ஆஸ் அ பெந்தகோஸ்தே ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தெளிவாக இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இது விளக்கமாக தெளிவாக இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு செய்தியில நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஸோ அதனால செய்தி டைம்ல தயவுசெய்து யாரும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எழுந்து போவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது என்று நான் ஆலோசனை கொடுக்கிறேன். விசேஷமாக இதனுடைய முக்கிய காரணமே இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இதனுடைய முக்கிய காரணம் இதுதான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வாசிங்க. சரிங்க, கன்னடத்தில் படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு முக்கியத்துவம் நம்ம எல்லாருமே அறிய வேண்டும். The first punishment or the first target or the first project நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா விழுந்துகிறது என்றால் அது ஒரு சவாலாகவும் ஒரு கஷ்டமாகவும் ஒரு பிரயாசமாகவுமே மாறிவிட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், முதலாய் படைக்கப்பட்டது ஆதாம். உனக்குத்தான் முக்கியத்துவம், ஆதாமுக்கு தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். ஏன்னா என்னை போல நான் உன்னை தான் படைச்சேன், என்னை போல உன்னை நான் படைத்தேன். மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம், ஆண் என்று சொல்லுகிற யாருக்குன்னா கட்ஸ் இருக்குதுன்னா இந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னை போல நீ இருக்க வேண்டும் என்று உன்னை படைத்தேன், உனக்கு துணையாகத்தான் ஏவாளை படைத்தேன். சோ அவங்களும் உன்னை போல இருக்கலாம். ஆனால் உனக்கு கொடுத்த கமிட்மெண்ட் என்ன, உனக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் என்ன, உன்னை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? ஆதாமே நீ யார், உன்னுடைய சிருஷ்டிப்பு என்ன, உன்னுடைய படைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, எப்பேற்பட்ட குணாதிசயங்களினாலே நீ படைக்கப்பட்டாய். கொஞ்சம் கவனமா இருங்க, பி ஸ்மார்ட். ஏன் நமக்கு நம்மளுடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது? வெறும் மனுஷனா பார்த்தா விசுவாசியா இருக்க முடியாதே. விசுவாசி ஆனால் நாம் கர்த்தருக்கென்று கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. தேவன் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன, ஏன் படைச்சார், நம்ம யார், எதாக இருக்க வேண்டும், எதுக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயங்களுடையவராய் தன்மை உடையவராக இருக்க வேண்டும். உனக்கு துணையாய் நான் கொடுத்தது நியாயம்தான், உன்னுடைய பிரயோஜனத்துக்காக. ஆனா நீ என்ன செஞ்ச? ஒரு சூழ்நிலை நிமித்தம், நீ நேசிக்கிற நிமித்தம் ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை வருகிறது சொன்னால் உன்னை நான் படைத்தனுடைய முக்கியத்துவத்தை நீ அறியாமல் போனாய், உனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நீ அறியாமல் போனாய், உன்னுடைய ஆக்சஸ், உன்னுடைய திறமை மறந்து போனாய், அதற்குரிய பொறுப்பை இழந்து போனாய், அது குறித்த நியாயத்தை நீ கடைபிடிக்கவில்லை. உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து என்னுடைய ரூபமாகவும் என்னுடைய சுவாசத்தையும் என்னுடைய எல்லா மகிமை உனக்கு கொடுத்திருந்தேன், அதற்குரிய ரெஸ்பெக்ட் நீ காத்து கொள்ளவில்லை. அன்பு நல்லதுதான், பிரியம் நல்லதுதான், அனுசரிப்பது நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் எதற்காக உன்னை படைத்தாரோ அந்த குறிக்கோளை நீ மறந்துவிட்டால் நீயாக இருக்கவே இல்லை என்பதுதான் அர்த்தம். You've forgotten who you are. தப்பு.
ஆதாம் எப்படிப்பட்ட தப்பு பண்ணிக்கிறான் பாரு. அவனை பார்த்து அப்படியே கொன்னுன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொல்ல வேண்டியது நம்மள, அவனே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இவ்வளவு வருஷத்துக்கு பிறகும், இவ்வளவு பிரசங்கத்துக்கு பிறகும், இவ்வளவு செய்திக்கு பிறகும் நாம் இன்னும் பாவம் உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், கர்த்தரை கனப்படுத்தாது, குடும்பத்தை கனப்படுத்தாது, தேவனை கனப்படுத்தாது, தேவ ஆவியானவரை கனப்படுத்தாது, அவருடைய ரூபத்தை கனப்படுத்தாமடி, அவருடைய ஆவியின் சுவாசத்தை கனப்படுத்தாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு நாம் வெட்கப்பட வேண்டும். You need to think over. உனக்கு உதவியாய் கொடுத்தவர்கள் இன்னைக்கு முக்கியத்துவமா போயிட்டாங்களா? பிசாசு எப்பொழுதுமே உனக்கு யார் சாதகமா இருக்கிறாங்களோ, யார் க்ளோஸா இருக்கிறாங்களோ, யார் உனக்கு நெருக்கமா இருக்கிறாங்களோ, யார் உங்களோட ரொம்ப ஒட்டி உறவாடுறோம், அவங்கள வச்சு பிசாசு உங்களுக்கு கிரியை செய்வான். யார் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாவே சொந்தம் பந்தத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா தான் உனக்கு உபத்திரம் வர்றது வாய்ப்பு உண்டு. விசுவாசிகள் எப்பொழுதுமே நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டியது. நம்முடைய ஜனம், நம்முடைய குடும்பம் பகைச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் நம்முடைய ரத்தங்கள். விரோதிச்சுக்க முடியாது. ஏன்னா பிசாசு அதை வச்சுதான் பயன்படுத்துவான். அவருடைய ஈர்க்கும் சக்தி நேசிக்கிறவர்களால் தான் முடியும். ஏன்னா நம்ம வேற யாரும் கூட மூவ் பண்றதில்ல. கர்த்தர் தெளிவாக சொல்லிக்கிறார், புசிக்க வேண்டாம் என்று நான். வார்த்தையை ரொம்ப கொஞ்சம் படிக்கலாம். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப கிளியரா படிக்கணும். நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால். அப்பொழுது யார் உஷாரா இருக்கணும், யார் கவனமா இருக்கணும்? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. Who is the person? Who is the responsible person? Who is the personality? Who is the head of the home? யார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள்? கொஞ்சம் கூட இதுல கவனமா இருக்கணும். இன்றைக்கு கடைசியாய் வந்த வினை என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். எப்படி வந்துச்சு கதை? You cannot blame. என்னோட மனைவி இதை செஞ்சாங்க, அதனால நான் இதை செஞ்சேன். கர்த்தர் சொல்லுகிறார், புறங்கூற வேண்டாம், இன்னொருத்தர் மேல குறை சொல்ல வேண்டாம், இன்னொருத்தரை பகைக்க வேண்டாம், அவர்களை நிஷ்டூரம் பண்ணிக்க வேண்டாம். அப்போ ஏவாள் என்ன நினைப்பாங்க? பாரு, வாங்கி சாப்பிட்டு விட்டு என்னைய பகைக்கிறாரு, என்னைய காட்டி கொடுக்கிறாருன்னு நினைப்பாங்க. குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை இப்ப எல்லாம் வந்துருக்குது. இப்போ வர்ற பிரச்சனை கூட இதுதான். இன்றைக்கு நாளை கூட நம்முடைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வருகிறது. ஒருத்தர் குறம் கூறுறதும், அவங்களை திட்டுறதும், எங்களை திடுறதும், இதான் பிரச்சனை. கிறிஸ்தவன் என்கிற மரியாதையை நம்ம குடும்பத்தில் இழந்துட்டோம். கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த மேன்மையை நம்ம இழந்துட்டோம். நேசிக்கிற ரத்த புறப்பாடு நாமளே வீட்டுல வந்து புருஷன், பொண்டாட்டி, மனுஷி, குடும்பத்தின் சபையினர், விசுவாசிகள், அபிஷேகம், பரிசுத்தவான் இடிச்சு வாழ்ந்து நிற்கிறோம். புரிஞ்சுக்கணும். எப்பவாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் யார் மேலே குறை சொல்லாதீங்க. உன்னை கர்த்தர் எந்த தகுதியோடு வைத்தாரோ அந்த தகுதியை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பலனை புசிக்க வேண்டிய நிலைமை. அது உனக்கு முள்ளும் குறுக்குமாய் முளைப்பிக்கும். எங்க பார்த்தாலும் தகராறு, எங்க போனாலும் வம்பு பிடிச்ச வேலை. இங்க பார்த்தா இது ஒரு வம்பு, அது ஒரு வம்பு, இங்க ஒரு வம்பு. எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு தகராறுல நம்ம மாட்டுறோம், ஏதோ ஒரு இக்கட்ல மாட்டுறோம், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுறோம். எல்லா இடத்துலயும் நம்ம இவந்தோ விசுவாசிகளா இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், இவ்வளவு காலம் பைபிள் படிச்சிருந்தாலும் நம்ம இன்னும் போராடி தான் தினம் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. It is best because அது உனக்கு முள்ளும் குறுக்குமாய் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. இப்ப நம்மளா ஜெனரலா ஒரு இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும், நன்மையை வாங்கணும், புசிக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும். வேற வழி இல்ல. கர்த்தர் அந்த ஒரு எம்பளம் கரெக்டா சொல்றார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால், ஞாபகப்படுத்துறாரு. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ பூமிக்கு திரும்புவாய். வசனம் கிளியரா போகுதுங்க.
நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். கண்டிப்பா பூமிக்கு தான் போயிடுவ. அது போகிற வரைக்கும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், சுகத்தை அனுபவிப்பாய், வேர்வையால் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பாய், வேர்வையால் நன்மை அனுபவிப்பாய், வேர்வையால் சமாதானத்தை அனுபவிப்பாய். வேர்வையால்தான் ஆறுதலை அடைய முடியும். கர்த்தருடைய கோட்பாடு மாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, நீ யார் தெரியுமா? இப்ப யாரா போயிட்டு தெரியுமா? மண்ணாய் மாறிவிட்டாய், நீ மண்ணாய் இருக்கிறாய். ஞாபகப்படுத்துறார். மண் என்னாவும் மண்ணுக்கு திரும்பும். தெளிவா சொல்லிட்டார். நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். பாருங்க, இந்த கோட்பாடு, இந்த சிஸ்டம், இந்த ஒரு சாபம், இந்த ஒரு சாபத்தை ஆண்டவரே எங்களையாவது சபிச்சுட்டு, நம்ம சபிக்கல, சாபமா மாறிட்டோம். போட்டோம். ஆதாம் தப்பு செஞ்சுட்டா, ஏவாள் தப்பு செஞ்சுட்டா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை தவறுகளை செய்கிறோம்? விசுவாசி என்று சொல்லி எத்தனை தவறுகள் செய்கிறோம்? நாம் இவ்வளவு மூத்தவர்கள், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், இன்னும் கூட நம்ம தவறுகளை செஞ்சுதான் குடும்பத்தில் ஒரு அசமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரன் சொல்றோம். ஊழியக்காரர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கர்த்தருக்கென்று ஒரு நியத்த ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளவு நாள் நம்ம காப்பாற்றி இருக்கிறோம்? இந்த லெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருத்து இதே வசனம் தான். சுத்தி 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 நீங்க படிங்க, சுத்தி 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 அகராதியில பாருங்க, அல்லது எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு ஜஸ்டிஸ் எங்கிருந்து வருதுன்னா இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். பினிஷ். அதுல ஃபுல் டீடைலிங் கொடுத்துட்டு இருக்குது. இதுதான் சிஸ்டம் கொடுத்து. இந்த சிஸ்டம் மாறாது. கிருபையா எடுத்துக்கோ, இரக்கமா எடுத்துக்கோ, தயவா எடுத்துக்கோ. பவுலப்போஸ்தலன் சொல்றார், ஆண்டவரே இந்த முள் நீங்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படியாப்பா, முள் நீங்காதுப்பா, உனக்கு கிருபை வேணுமா எடுத்துக்கோ. முள் நீங்காது சாமி, நீ கிருபை வேணுமா எடுத்துக்கோ. ஃப்ரீயா கொடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த சிஸ்டம் நம்ம மறக்க கூடாது. ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், ஆனால் மண்ணுக்கே திரும்புவாய்ன்னு சொல்றாரு. ஆனா அதை இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு ஆண்டவர் லாஸ்ட்ல சொல்றாரு, நீ மண்ணாய் இருக்கிறாய். சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? எங்க திரும்புவோம்? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனத்தோடு வாழ்ந்தா நமக்கு நல்லது. தகுதி உள்ளவன், பரிசுத்தவான், நியாயவான், நீதிவான், பக்திமான், நல்ல ஒரு செழிப்பானவர், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவர், ஆராதிக்கிறவர், துதிக்கிறவர், எப்பவுமே பைபிள் படிக்கிறவர், 10 அதிகாரம் 5 அதிகாரம் அடுக்கிக்கினே போங்க. ஊழியக்காரன், நான் இவ்வளவு படிச்சவன், நான் இவ்வளவு தகுதி பெற்றவன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் வச்சிரு. நீ மண்ணா இருக்கிற என்று மட்டும் ஞாபகம் பண்ணிக்கணும். இல்ல, ஒவ்வொரு நாளும் இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கின்னு தான் நம்ம இதுக்கு மேல இந்த ஒரு வசனத்தை நீங்க யாரும் மறக்க கூடாது. சொல்லுங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19. இது எந்த ஒரு விசுவாசியுடைய மைண்டை விட்டு மாறக்கூடாது. பிளீஸ். இதுக்கு தான் நம்ம இனி ஒவ்வொரு நாளும் நாம் போராட வேண்டும். இதுதான், இந்த கான்செப்ட் மாறாது. இறக்கம் வாங்கிக்கோ, தயவு வாங்கிக்கோ, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொள், தப்பிச்சுக்கோ. ஆனா இந்த சிஸ்டம் மட்டும் மாறாது. மண்ணுக்கு தான் போனோம், நம்ம மண்ணா இருக்கிறோம். இந்த கான்செப்டை கொஞ்சம் மனசுல வச்சுக்கினா நம்ம ஓரளவுக்கு ஆசீர்வாதமா வாழ முடியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ கன்னடத்தில் வாசிங்க ப்ளீஸ். உங்க பைபிள்ல இருந்து வாசிங்க. 17 வச்சனமா? ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು. ನೀನು ಮಣ್ಣಿನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವನಲ್ಲವೋ, ನೀನು ಮಣ್ಣೇ ಪುನಃ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರತಕ್ಕವನಾಗುತ್ತಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್.
இந்த கான்செப்டை மட்டும் மறக்க வேணாம். எப்போ நீங்க இதை கேட்டாலும் நீங்க அதை சொல்ற அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா விசுவாசி இந்த வசனத்தை மறக்க கூடாது. எந்த உபவாசம் எடுங்க, எந்த ஒரு காரியத்தை செய்யுங்க, நீங்க இதை மனசுல வச்சுதான் நீங்க எது ஒன்றும் செய்யணும். இதை மனசுல வச்சுதான் நீங்க கவனத்தில் இருக்கணும். உபவாசம் எடுக்கும் பொழுது இந்த வசனத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நியமம் இருக்குதே, அதனால நான் உங்களுடைய இரக்கத்தை நாடுறேன், உங்களுடைய கிருபை நாடுறேன் அப்படின்னு நாடி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்பிச்சுக்கிறதுக்கு வழியை பண்ணணும், மேற்கொள்றதுக்கு வழியை பண்ணணும். மற்றபடி அந்த சிஸ்டமை மாத்தாதீங்க. ஆண்டவரே மண்ணா இல்லாதபடி என்ன மாற்றம், ஆவியா இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்துறாரு, தட்ஸ் ஆல் குட். பட் அட் த சேம் டைம் நாம் ஞாபகத்தில் இருக்கணும், நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள், மண்ணா இருக்கிறோம், மண்ணுக்கு திரும்பணும் அப்படின்றத மட்டும் மறக்க வேணாம். Now what is Lent? லெந்து என்று சொன்னால் என்ன? Lengthening the days of prayer and fasting until we get commune with the Lord. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். What is Lent? Lengthening the days of prayer and fasting until we get communion with the Lord. இது எப்படி கூட சொல்லலாம்னு சொன்னா, நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு சாபமும், இப்படிப்பட்ட ஒரு வேதனையும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய சங்கடத்தில் நம்ம உட்காந்துக்கிறபடினாலே எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாய் உபவாசிக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாய் கர்த்தரிடத்தில் காத்திருக்க முடியுமோ, எதெல்லாம் விட முடியுமோ, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ. கவனிங்க, வர்றவங்க வந்துகிட்டோம். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து, தங்களுடைய காரியங்களை உணர்த்து கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு லென்த்தனா ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு நாட்கள் நாம் உபவாசத்தோடு இருக்க முடியுமோ, எவ்வளவு நாட்கள் நாம் கர்த்தருக்கென்று ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு நாட்கள் என்னுடைய பாவங்களுக்காக அறிக்கை பண்ண முடியுமோ, எவ்வளவு நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாக பாவங்கள் எல்லாம் விட்டு நாம் ஒழியறதுக்காக நாம் இன்னும் கர்த்தர் சமூகத்தில் இருக்க முடியுமோ, எதெல்லாம் எனக்கு ஆசா பாசம் நினைக்கிறோமோ அதெல்லாம் விட முடியுமோ, எதெல்லாம் எனக்கு ஒரு மேன்மை கருதுறோம் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டு எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு லென்த்தனா நம்ம கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து பலப்பட முடியுமோ, அப்படி லென்த்தனா ஜெபம், லென்த்தனா உபவாசம், லென்த்தனா கேட்டுக்கொள்ளுதல், லென்த்தனா கர்த்தர் சமூகத்தில் காத்திருத்தல் இஸ் த லென்த்தன் டே. அத சிம்பிளா லென்ட் அப்படின்னு போட்டாங்க. அவங்க தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லையே, இவங்க தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லையே. அதுக்காக நான் நாள் நியமிக்க முடியல, வேண்டாம். சரி, why 40? இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவர் உபவாசத்தை முடித்தார். அந்த 40 இங்க கொண்டாண்டாங்க. டேனியல் 24 உபவாசம் இருந்தாரு, அதை ஞாபகம் பண்ணி 21 நாள் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில 3 நாள் உபவாசம் இருந்தாங்க, அதை வச்சுக்கின்னு 3 நாள் உபவாசம்ன்றாங்க. எதோ நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா கிடைக்குதோ, எதெல்லாம் ஒரு எடுப்பா கிடைக்குதோ, எதெல்லாம் நமக்கு ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையில மதிப்பு கொடுக்கிற அளவு இருக்குதோ அதை வச்சுக்கின்னு அவங்க செய்யறாங்க. அவங்க எதனுடைய காரணத்துக்காக செஞ்சாங்க, ஏதோ ஒரு குறிப்புக்காக செஞ்சாங்க. அது எல்லாம் எப்படின்னா போட்டோம். இந்த 40 days it is just because 40 daysன்றது எக்ஸ்க்ளூடிங் சண்டேஸ். அதை கொஞ்சம் ஞாபகம் பண்ணிக்கணும். நீங்க சண்டேஸ் எல்லாம் கணக்குல வராது. இதை நீங்க மறுபடியும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதான் இவங்க கணக்கு போட்டுக்கிற பிரகாரம் சண்டேஸ் எல்லாம் கணக்கு வராது. சண்டேஸ் வராத மற்ற நாள் தான் 40 நாள் கணக்கு. அது குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டருக்கு போய் உட்காரோம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா கவனமா வச்சுங்க. ஸோ லென்த்தனிங் த ப்ரேயர், லென்த்தனிங் த ஃபாஸ்டிங், லென்த்தனிங் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றது தான் இதுதான் லென்த் டேஸ். இதை நம்மளும் செய்யலாமே, எப்பவும் செய்யலாமே. அதனால தினமும் இங்கே ப்ரேயர் வச்சுக்க முடியுமா? வேண்டாம். நீங்கள் செய்கிறதே கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டுங்களே செய்யுங்க. செயின் ப்ரேயர் பண்ணுங்க. எவ்வளோ நாள் ஒருத்தருக்கு வீடே நியமிச்சிங்க. நான் எனக்கு டைம் இருக்குது, காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அதுக்குள்ள சிஸ்டர் நீங்கள் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க, அப்புறம் இன்னொருத்தர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரேயர்ஸ் கூட்டிங்க சேர்த்துக்குன்னு ஃபேமிலியாக நீங்கள் செட் பண்ணின்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் நியமிச்சுக்கிறதா, உங்கள் குடும்பத்தை நீங்கள் நியமனம் பண்ணணும். உங்களுடைய உபவாசத்தை நீங்கள் நியமிக்கலாம்.
உங்களுடைய பிரேயரை நீங்க நியமிக்கலாம். அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் செயல்படுத்தலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக சபையின் கூட்டி சபையில் அன்னைக்கெல்லாம் ஒரே வசனமா மூஞ்செல்லாம் ஒரே மாதிரி தொங்க போட்டுக்குன்னு எல்லாம் என்ன காஞ்சிக்கணும் இப்படி உட்கார்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதுக்காக வந்த பிறகு என்னமா இப்படி வந்து நிற்கிறேன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? நிஷ்டூரத்துக்கு இடமாகும். அதனால குடும்பமா நீங்க பிளான் பண்ணிக்கின்னு எவ்வளவு தூரத்துக்கு நீ செய்ய முடியுமோ செய்யணும். நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது நம்முடைய பொறுப்பு. அதை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஸோ 40 daysன்றது இயேசு கிறிஸ்துனுடைய உபவாசத்தை வச்சுதான் இந்த 40 days அவங்க நியமிக்கிறாங்க. தட் டூ வித்தவுட் சண்டேஸ். ஏன்னா மறுபடியும் எதுக்குன்னா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? சண்டே இஸ் த வர்ஷிப் டே. அது 2 நாட்கள் கணக்கில் வைக்க கூடாது. எந்த ஒரு பனிஷ்மெண்ட்லயும் கணக்கு வைக்க முடியாது. 2 நாட்கள் எப்போ சண்டேஸ் வந்து தேவனை ஆராதிக்கிற நாள். அந்த நாள்ல எந்த ஒரு அடிஷனல் பாரத்தையும் அதுக்குள்ள சுமத்தக்கூடாது. கர்த்தரை கனப்படுத்துற நாள். அதனால 2 நாள் அந்த நாளைக்கு கணக்கு வராது. நீங்க ஜெபிக்கலாம், அதுல தப்பில்லை. உபவாசிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை. ஆனால் துதிக்கிறதுக்கும் கர்த்தர் சமூகத்துக்கும் அது ஒரு ஃப்ரீ டேவா இருக்கணும். சோ அதனால இந்த லென்ட்ன்றது இதை மனசுல வச்சு நம்ம செய்யலாம். சரி, இந்த லென்த்தினுடைய முக்கியத்துவம் என்ன? லென்த் டேஸ்னுடைய முக்கியத்துவம் என்ன? செல்ஃப் டினைல். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமப்பது, அல்லது ஆண்டவர் பெருக நான் சிறுக அப்படின்றது. சோ செல்ஃப் டினையல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, forsaking sinful activities. பாவ சிந்தனைகளும் பாவ யோசனையும் பாவ செயலும் பாவ கிரியைகளை விட்டு ஒழிவது. நம்பர் 3, ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் செய்ய முடியுமானால் நீ பிரேயர் இல்லாம ஃபாஸ்டிங் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட் பிரேயர் கண்டிப்பா எந்த இருக்கணும். அது ரெண்டும் ஒன்னாக ஒத்து போகும். அது ரெண்டும் பிரிச்சுட்டா அது நிச்சயமா எதோ பலனும் கிடைக்காது. நம்பர் நெக்ஸ்ட் 5, கிவிங், கொடுத்தல், உதவி செய்ய வேண்டும். வெறும் ஃபாஸ்டிங் வச்சு வெறும் நம்ம உபவாசிக்கிறேன், நான் என்னை வருத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. நாம் நம்மால் ஆன உதவியை ஏழைகளுக்கும் அறியாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் யாராவது வருத்தத்தோடு இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிட்டாங்கன்னா என்ன கதி ஆகும்? நம்ம கதி. அதனால அப்படிப்பட்டவங்களை நம்ம நினைச்சு அவங்களுக்கும் நம்ம தயவா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை வெடுத்து படுத்துவாரானால் நீங்கள் தைரியமா போய் செய்யலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கவனத்தோடு செய்யுங்கள். அதுல ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆக்டிங் பண்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஏவ மாட்டார். அவருடைய கிரியைகளினாலே அவர்களை நீ அறிவீர்கள். அதனால you need to give somebody, you need to give something, you need to give any time. ஸ்தோத்ரா. லென்த் என்பது சேஞ்சிங். என்ன? உள்ளான மனுஷன் மாற வேண்டும். உள்ளான மனுஷன் மாற வேண்டும். லென்த் என்பது கிங்டம் பிரின்சிபல்ஸ் என்ன, அந்த பிரின்சிபல் கையாள வேண்டும். கடைசியாக தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். கம்யூனியன் வித் தி லார்ட். இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கலாம். Now let's go. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். பவர் நீ இயேசுவே 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 இயேசுவே. Thank you. Lent is self denial. தன்னைதான் வெறுத்து தன்னைதான் வெறுக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, the system is simple. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, நீ பெரிய போப்பா இருந்தாலும் சரி, அல்லது நீ ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஏழையா இருந்தாலும் சரி, it's a common factor. Self denial is very very prominent.
தானியேல் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரை. கொஞ்சம் சீக்கிரமா வாசிக்கிறவங்க மட்டும் வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. வாசிங்க. வேற ஒருத்தர் வாசிங்க. ಕರ್ತನೇ, ನೀನು ಧರ್ಮ ಸ್ವರೂಪ, ನಾವು ನಾಚಿಕೆಗೀಡಾದವರು. ಹೌದು, ಈಗಲೇ ಯಹೂದ್ಯರು ಯೆರೂಸಲೇಮಿನ ನಿವಾಸಿಗಳು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದ ದ್ರೋಹದ ನಿಮಿತ್ತ ನಿನ್ನಿಂದ ದೇಶದಲ್ಲಿಯೂ ಚದರಿರುವ ಎಲ್ಲಾ ಇಸ್ರಾಯೇಲರು ನಾಚಿಕೆಗೆ ಈಡಾಗಿದ್ದಾರೆ. ಸ್ವಾಮಿ, ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಅರಸರು, ಪ್ರಧಾನರು, ಹಿರಿಯರು ನಾಚಿಕೆಗೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೇವೆ. ಕರ್ತನಾದ ನಮ್ಮ ದೇವರು ಕರುಣಿಸುವವನು, ಕ್ಷಮಿಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. ನಾವು ಆತನಿಗೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದೇವಲ್ಲ. ಕರ್ತನಾದ ನಮ್ಮ ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ನನ್ನ ಸೇವಕರಾದ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕ ನಮಗೆ ಗೊತ್ತು ಮಾಡಿದ ಧರ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಲಿಲ್ಲ. ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ಧರ್ಮ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮೀರಿ ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಲೊಲ್ಲದೆ ಓರೆಯಾಗಿ ಹೋದರು. ಆದ ಕಾರಣ ನಿನ್ನ ಶಾಪದ ಕೇಡುಗಳು ದೇವ ಸೇವಕನಾದ ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ನೀನು ಆಣೆಯಿಟ್ಟು ಪ್ರಕಟಿಸಿದ ವಿಪತ್ತುಗಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿವೆ. ನಾವು ದೇವದ್ರೋಹಿಗಳೇ ಸರಿ. ಆಹಾ, ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಕೇಡನ್ನು ಬರಮಾಡಿ ನಮ್ಮನ್ನಾಳುವ ಅಧಿಪತಿಗಳನ್ನು ಕುರಿತು ಗದರಿಸಿ ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். சோ இந்த இடத்துல தங்களுடைய சூழ்நிலையை அர்ப்பணித்து, நான் இந்த நிலைமையில் இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம், எந்த காரணத்தினால கர்த்தர் இப்படிப்பட்ட நம்ம சாபத்தில் உட்கார்ந்துட்டோம் அப்படி என்பது புரிந்து கொண்டு தன்னை தாழ்த்துகிறது, தன்னை வெறுக்கிறது, அதாவது தன்னுடைய நிலைமை புரிந்து கொள்கிறது தான் இந்த முக்கியமான இடம். அதே நேரத்தில் எஸ்தருடைய புஸ்தகத்திலையும் அப்படிதான் இருக்குது. நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் வருது, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதி உபவாசம் பண்ணுவோம் என்று இக்கட்டு சூழ்நிலையில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற எஸ்தருடைய சூழ்நிலையும் ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் சலத்திலும் உள்ள யூதர்களுக்கே மகாத்துக்க உபவாசம், அழுகை, புலமை உண்டாய் அநேக இரட்டித்து சாம்பல் கிடந்தார்கள். சோ அவர்கள் தங்கள் தாழ்த்துகிறது தான் அந்த சாம்பல் என்று ஒரு சொல்றாங்க. ஆனால் அதே இடத்துல இந்த வெட்னஸ்டே அதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சாம்பல் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாம்பல்ல உட்காரணும் அவசியம் இல்லை, மனதை மாத்தினா போதும், நம்முடைய சிந்தையை மாற்றினா போதும், நம்முடைய செயலை மாற்றினால் போதும். அதே மாதிரி தான் யோனா கூட நம்முடைய ஆண்டவருடைய இக்கட்டான நேரத்தில் அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த 3 நாளும் அவன் எதையும் சாப்பிட முடியாமல் ஒரு மீனினுடைய வயிற்றில் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இக்கட்டுக்காக அவன் ஜெபிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல வந்தது. ஆனபடினால் தன்னை தான் வெறுக்க வேண்டும், தன்னுடைய சூழ்நிலை வெறுத்து தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த லென்ட் டேஸ்னுடைய முக்கியமான கருத்து. அதை நாமும் செய்வது நல்லது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இரண்டாவதாக, forsaking the sinful activities, பாவ சுபாவத்தை நாம் விட்டு ஒழிய வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரைக்கும் வாசிங்கள். உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேவையோ நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி கொண்டிருக்கிறேன். ஓகே, போதுங்க. இது நம்ம தெரிஞ்ச வசனம் தான். அது போல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் அப்படித்தான். நமக்காக சோதிக்கிறதற்காக அக்கினினாலதான் சோதிக்கப்படும். அதாவது மரமானாலும் சரி, கல்லானாலும் சரி, எந்த ஒரு பொருளும் நாம் ஒரு கட்டிடமோ ஏதோ ஒன்று கட்டினால் நெருப்பினாலே சோதிக்கப்படும். அந்த நேரத்தில் அது வெந்து போகாமல் இருந்தா அதுதான் நமக்கு ஒரு பெரிய சதம் என்று சொல்லி நிலைத்திருக்கிற ஒரு காரியமாய் நாம் எண்ண வேண்டும். ஆனபடினால் நம்முடைய சூழ்நிலைகளை முற்றிலுமாய் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய செயல்களையும் எல்லா விதமான கிரியைகளையும் ஓய்வது தான் லென்ட் டேஸ் என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த லென்ட் டேஸ் 2வது பகுதி நாம் நம்மை வெறுத்து பாவங்களிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். 3வதாக லென்ட் இஸ் ஃபாஸ்டிங். Lent is fasting. சோ கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் 16ஆம் வசனத்திலே நீ உபவாசிக்கும் பொழுது என்று சொல்லி எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பொக்கிஷங்களை குறித்து சொல்லுகிறார், கண்ணை குறித்து சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி அவைகளுடைய எடுத்துக்காட்டை சொல்லி நமக்கு சரிப்படுத்துகிறார். கவலைப்படுகிறது நல்லது அல்ல, அது பிரயோஜனமான அல்லது விஷயம் என்று சொல்லி அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஆனபடினால் முதலாவது நமக்கு எது தேவை? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்க. பிறகு எல்லாவற்றையும் நமக்கு கூட்டி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உபவாசம் எடுத்து கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இதுல செல்ஃப் டெஸ்ட் சொன்னா இயேசு கிறிஸ்துவானவருக்கே ஒரு டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட் பாருங்க, நம்மளா இருந்தா கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த இந்த விஷயம் நாம் அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் நிச்சயமாய் நாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். அது ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, நல்ல கவனிங்க, ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனா அங்க டேக் ஓவர் பண்றது யாரு? உபவாசம் ஆண்டவர் எடுக்கிறார் 40 நாள். ஆவியானவர் தான் வனாந்திரத்துக்கு எடுத்துன்னு போறார். 40 நாள் உபவாசம் இருக்கிறார். எங்க? வனாந்திரத்துல. நீங்க அதனுடைய மீனிங் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் இந்த வசனங்கள் சில நேரத்தில் நமக்கு போடும் பொழுது அதை படிக்கும் பொழுது எந்த வித அர்த்தத்தோடு நாம் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் அந்த அர்த்தத்தை கொடுக்கிறேன். ஆவியானவர் எப்பொழுதுமே நீங்க உபவாசம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவார், உங்களை நடத்துவார். உபவாசம் எடுக்கலாம். ஆவியானவர்கிட்ட கேட்கணும். நீங்க எப்பொழுதுமே ஆட்களோடு பேசி அதே மனசுல வச்சுக்கின்னு அந்த சிஸ்டமோடு நீங்க உபவாசம் எடுக்கிறது தவறு. நம்ம உபவாசம் எடுக்கும் பொழுது தேவனோடு மட்டும் தான் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 1 டெஸ்ட், 2 டெஸ்ட், 3 டெஸ்ட், பல டெஸ்ட்டுகள் பாகி ஆண்டவர் நமக்கு ஒரு உபவாசத்தை நியமிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும். அது ஆவியானவர் தான் கைட் பண்ணுவார். சோ வனாந்தரத்தில் கொண்டு போய் உபவாசம் எடுக்கிறதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அதாவது எனக்கு போஷாக்கு இருக்கிற இடமும், புஷ்டியாய் சாப்பிடுற இடமும், வசதியான இடமும், எனக்கு அனுகூலமான இடமும், எனக்கு ஆசீர்வாதமான திண்டியும், நான் விருப்பமான பொருட்கள் வீட்டில் சமைச்சுக்கிறப்ப அங்க உட்கார்ந்து செய்யறது முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்னன்றாரு, இந்த இடத்துல ஆவியானவர் எப்படி கைட் பண்றாருன்னா வனாந்தரமான இடத்திற்கு ஆவியானவர் கொண்டு போகிறார். So when you fast, ஆவியானவர் உன்னை நடத்துவார். எப்படி நடத்துறாருன்னா, எதுவுமே உனக்கு அனுகூலமா இல்லாத ஒரு சூழ்நிலை நீ கிரியேட் பண்ணாதான் உன்னுடைய உபவாசத்துக்கு முக்கியத்துவம் உனக்கு கிடைக்க முடியும். உபவாசத்தினுடைய முழுமை உங்களுக்கு கிடைக்க முடியும். சோ உபவாசம் முற்றிலுமா ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொன்னா வனாந்தரமான அனுபவம் நமக்கு இருந்தா மட்டும்தான் நாம் உபவாசத்தினுடைய அதாவது முழுமை பெற முடியும். 2வது, அந்த உபவாசம் எடுத்து முடிஞ்ச பிறகு முடிக்கிற வரைக்கும் ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவார். இந்த வசனம் எப்படி தெளிவா சொல்லுதுன்னா, அந்த 40 நாள் உபவாசம் ஆன பிறகு பசி எடுக்குது. உபவாசம் முடிஞ்சிச்சு, நான் உபவாசம் முடிச்சிடுறேன். சில பேர் மனசுல வச்சுக்குவாங்க,
சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஃபினிஷ் பண்ணுவேன். அவங்க வச்சுக்கிறது. சில பேர் அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிறது. 6 மணி வரைக்கும் மிருகத்தனமா அப்படியே கடினமாவே காத்துக்கிறது. 6 மணி ஆன உடனே அப்படியே வளைச்சு புளிச்சு சாப்பிடுறது. இது முறை இல்லை. அப்படியானவட்ட கேட்கணும். உன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ், உன்னுடைய டயபெட்டிக் இஷ்யூஸ், உன்னுடைய பிளட் பிரஷர் இஷ்யூஸ், உன்னுடைய வயசு இஷ்யூஸ், உன்னுடைய உழைப்பு இஷ்யூஸ், இதெல்லாத்தையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கின்னு ஆவியானவர் தெளிவா சொல்வார். அந்த நேரத்துக்கு நீங்க கரெக்டா உபவாசம் இருக்கணும். அந்த உபவாசம் வனாந்தர அனுபவமாக இருக்கணும். அதுக்கே டெடிகேட் பண்ணிருக்கணும். வேற எது கவனம் இல்லாம செய்யணும். உபவாசம்ன்றது இட்ஸ் a பிக் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் எந்த நேரம் எந்த நேரத்துக்கு எதை செய்யணும்னு கன்சைன்மெண்ட் மாதிரி அது ஒரு பொருளாக்கமாய் மாறி அது செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தால் மட்டுமே நீ 4 hour ஜெபித்தாலும் சரி, 6 hour ஜெபித்தாலும் சரி, அல்லது 8 hour ஜெபித்தாலும் சரி, 1 hour நீங்கள் ஜெபித்தாலும் சரி, உங்களுடைய உபவாசம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்ப பாருங்க, now பசி உண்டாயிற்று, உபவாசம் முடிஞ்சிச்சு, பசி உண்டாயிற்று. now பிசாசின் சோதனை காரணம் அது வரைக்கும் டச் பண்ணல. பாருங்க, 40 days வரைக்கும் பிசாசு உங்களை டச் பண்ணாது, உங்களை உபத்திரப்படுத்தாது. நீங்க ஜெபிக்காதீங்க, கர்த்தாவே எங்களுக்கு வர உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றும் கேர்ஃபுல்லா தான் இருப்பார். ஆனால் உபவாசம் முடிக்கும் பொழுதுதான் நமக்கு வேதனை ஜாஸ்தி ஆகுது. எப்படி ஆகிலும் அந்த ஆத்திரம் எப்படின்னா, அந்த சின்ன ஒரு பருப்பு குழம்பா இருந்தாலும் அதுதான் பிரியாணியோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த டைமுக்கு டெஃபினட்டா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லாது. ரொம்ப டேஸ்ட் இல்லை, எப்பவும் போலதான் டேஸ்ட். ஆனா உனக்குடைய சூழ்நிலை, உங்களுடைய சரீரத்தினுடைய பாதிப்பு அவ்வளவு இருந்தபடினாலே அது உங்களுக்கு டேஸ்ட் ஆகி மாறுது. ஆனால் இந்த இடத்துல அந்த டைம்ல சோதிக்கிற கதை எப்படின்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், now there is a very big பிரச்சனை. நீ தேவனுடைய குமாரனா அப்படின்ற ஒரு கேள்விக்கே இடம் உண்டாகுது. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவரா, நீ தேவனா அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஞாபகப்படுத்துட்டா கொஞ்சம் கவனிங்களே. நான் உண்மையிலே விசுவாசியா? எவ்வளவு நாள் ஜெபிச்சதெல்லாம் உண்மைதானா? நம்மெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைங்களா? இயேசு உண்மையா? கிறிஸ்தவம் உண்மையா? கிறிஸ்தவ ஜீவியம் உண்மைதானா? எல்லாம் முக்கியமான கதையிலே உங்களுக்கு டவுட் வந்துடும். முக்கியமான விஷயத்திலே உங்களுக்கு பாதிப்பு வந்துடும். விசுவாசியே, கர்த்தர் உன்னை எப்படி எந்த தனமா உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாரோ அதுல உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசம் எவ்வளவு உங்களை சோதித்தாலும் சரி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். now the second point is that why இந்த கல்லுகள் அப்பம் ஆகும்படி செய்யும். ஏன் பண்ணணும்? பசி எடுத்துட்டா கல்லு அப்பம் ஆகணும் அவசியம் என்னாகுது? தேவனாகிய கர்த்தர் நமக்கு ரெகுலரா என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்வார். சில பேர் வேணும்னே முந்திக்குவாங்க. சில டெஸ்டுக்களை நம்மளே முந்திக்கிறது அவசியம் இல்லைன்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கல்லுகள் அப்பம் ஆக்கு நான் சாப்பிடணும் இப்ப அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் தேவனே உனக்கு கல்லுகளை அப்பமாக மாற்றுவார். கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட இக்கட்டான வேலை உனக்கு நீ எங்கேயோ ஒரு ஜெயிலையோ அல்ல வேற ஒரு வனாந்திரத்திலேயோ நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொண்டு உணவு வருவதற்கு அவசியம் இல்லாத ஒரு இடத்துல நீ இருந்தால் ஆண்டவர் நிச்சயம் உனக்கு கண் முன்னே இருக்கிற கல்லுகளை அப்பமாக கர்த்தர் மாற்றுவார். ஆனால் now அந்த நேரம் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்வார், there is no necessity. கல்லுகளை அப்பமாக மாற்ற வேண்டிய நேரம் இப்ப இல்ல, அதுக்கு வழி இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரெட் அண்ட் வேர்ட், அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்க முடியும். மோசே மலையின் மேல் உட்கார்ந்தார். அவன் முகம் பிரகாசமா இருக்கிறது அவருக்கே தெரியல. அவர் முகம், அவருடைய சரீரம் முடியும் பிரகாசம் ஆயிருக்கிறது அவருக்கே தெரியல. ஒரு இறங்கி வரும்பொழுதுதான் எல்லாரும் அவன் மூஞ்ச பார்க்க முடியல. முகத்தை துணியை போட்டு மூடுறாங்க. சோ நாம் உபவாசிக்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ நாம் எப்படிப்பட்ட அதாவது எலிவேஷன் ஒரு தரிசனமாய் மாறுகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய சுபாவமாக, தேவனுடைய வெளிப்பாடாக, தேவனுடைய வெளிச்சமாக, தேவனுடைய பிரைட்னஸ் ஆக மாற தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும்,
எண்ணம் மாறும், உங்களுடைய சிந்தை மாறும், உங்களுடைய செயல் மாறும். கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் மாற்றி கொண்டு வருவார். கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பசியோ எந்த ஒரு வேதனையும் வராது. ஆனால் பசி தீர்ந்த பிறகு, பசி வரும் பொழுது, உபவாசம் முடிந்த பிறகு நிச்சயமாய் சோதனைக்காரன் நிச்சயமாய் உங்களுக்கு பல ஆலோசனை கொடுப்பான். ஏன் வீட்டில் சாப்பிடணும், நைஸா ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வெளியில ஓடிடலாம், அங்க போய் ஏதோ ஒன்று சாப்பிடலாம். எவ்வளவு தூரத்துக்கு சுத்தமா இருக்கும்னு நம்புறீங்க? வெங்காயம் கட் பண்ணுவன் கை கழுவுனா நமக்கு தெரியுமா? மசாலா அரைச்சவன் என்னத்துல சீரா அரைச்சான்னு தெரியுமா? பாத்திரத்தை சீரா கழுவுனான்னு நமக்கு தெரியுமா? அவன் எந்த ஒரு ஞானத்தோடு செயல்பட்டான்னு நமக்கு தெரியுமா? ஒரு ஒரு பொறுப்பு இல்லாதவன், ஒரு ரட்சிப்பு இல்லாதவன், தன்னை குறிச்ச பொறுப்பு இல்லாதவன், தன்னுடைய சரீரத்தை குறிச்ச வேல்யூ தெரியாதவன் ஒருத்தர் குக் பண்றானா, அதை போய் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம என்ன கதியில போய் முடியும்? அப்போ கூட கர்த்தர் எதிர்ப்பின் சக்தியை நமக்கு கொடுத்து நம்ம சரீரத்தை இவ்வளவு தூரத்துக்கு பாதுகாத்து வருகிறார். We will not take advantage. For the worst case யூஸ் பண்ணலாம், பட் ஆல் த டைம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அப்படிப்பட்ட இடத்துக்கு சந்தர்ப்பங்களை நாம் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. Do not take advantage. That's all. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். Why? நான் ஏன் குதிக்கணும் சொல்லுங்க? ஏன் குதிக்கணும்? கர்த்தர் என்னை நடந்து போக செய்கிறார், ஆசீர்வாதமா போகிறார். கர்த்தர் எனக்கு வண்டி கொடுத்திருக்கிறார், வண்டி கார் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் குதிக்கணும்? கர்த்தர் குதிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அவர் குதிக்க வைப்பார். நம்மளா பண்ணக்கூடாது. விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிட்டு இருக்கிறார், நம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்களும் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தட்ஸ் குட். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது தேவதூதர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். ஹல்லேலூயா. நீ ஒண்ணே இல்லாத ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கும் பொழுது தேவதூதர்களை காப்பாற்றுவார்கள். அல்லது ஒரு பெரிய இக்கட்டான ஆக்சிடென்ட்ல நீ மாட்டும் பொழுது கர்த்தர் தேவதூதர்களாக உன்னை காப்பாற்றுவார். ஆனால் நல்ல வசதியா கட்டுமுட்டா இருக்கும் பொழுது நான் தாழ குதிக்கணும் அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அதனால கர்த்தருக்கு டெஸ்ட் பண்ணக்கூடாது. Do not test God. கர்த்தரை சோதிக்க வேண்டாம். அதற்கு இயேசு உன் கர்த்தரை பரீட்சை பாராத என்று எழுதியிருக்கிறதே. Now he takes to the highest mountain. He takes to the highest mountain. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட கவனமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எரிகோ நகரனுடைய அந்த என்ட்ரன்ஸ்க்கு அந்த சைட்ல தான் அவர் இயேசு கிறிஸ்து டெஸ்ட் பண்ணதான இடம். அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டும் பொழுது சொல்லுவாங்க, அந்த மலையில ஓவரா அப்படியே செதுக்கி வழி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மேலே போகணும். அங்கே இப்போ ஒரு சின்ன ஒரு ஷெட்டு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அது கிளிப்ல கட்டி வச்சிருக்குது, மலை மேலே இல்லை. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நடந்து போனோம்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ். இப்படி வளைஞ்சு அந்த மலை மேலே நடந்து போனோம். அந்த இடத்த காட்டுறாங்க அவங்க. நான் யோசித்தேன், தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், அவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு. ஆனால் நான் என்னன்றேன், ஒரு மனுஷனை போல சாசானவன் அவர் அவ்வளவு தூரம் நடத்திட்டு போனார்னா அவர் கரெக்டா நடந்து போயிருக்கிறாரு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் என்ன யோசிக்கிறேன், அவர் பிதாவாய், அவர் தேவனாய், அவர் இயேசுவாய், அவரோ மகத்துவம் உள்ளவராய் நான் வேண்டிக் கொண்டால் இவ்வளவு லெகியோன்களை கர்த்தர் கொடுக்க முடியும் சொல்றவரு. இன்றைக்கு பிசாசு அழைச்சின்னு போனா அவர் கூட அந்த பிசாசு கூட சைலண்டா மலை ஏறி போயிருக்கிறார். அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறார். சரி, இது எதை காட்டுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனை கூட நம்ம வெறுக்கிறோம், நிந்திக்கிறோம். இந்த சோதனை தேவையா? நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன், ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், கர்த்தர் இவ்வளவு வருஷமா ஆராதிக்கிறவன், இப்படிப்பட்ட டெஸ்ட் எனக்கு தேவையா? இதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் ஒரு பேச்சு பேசல. வேலைக்காரன் அடிக்கிறான், தவிட மேல அடிக்கிறான், எச்ச துப்புறான், ஒரு வார்த்தை பேசல. அவருக்கே பேஜாராயிடுச்சு. பிலாத்தே கேட்கிறாரு, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரன் தானா? நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கே டவுட்டா வருதுன்ற மாதிரி. நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கே இப்ப டவுட் ஆகுது, தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தானா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன கதை கட்டுறியோ, என்ன நீ பேசுறதுக்கு விரும்புறியோ, என்ன நீ ஆண்டவரை காரியத்துக்கு விரும்புறியோ திட்டிக்கோ.
எவ்வளவு புரிதல், அந்த புரிதலுக்கு நீ செஞ்சுக்கோ. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு தூரத்துக்கு அடக்கி வாசிப்பாரோ அப்படி வாசிப்பார். நன்மை நடக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அப்படி தாழ்த்துகிறவனை இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக பிசாசு சொல்றதுக்கெல்லாம் தலை குஞ்சினுக்கிறது இல்லை. அதுக்காக கொட்டுறானா நம்ம கொட்டிக்கிறது இல்லை. There is an extent. கர்த்தர் நம்மை அனுபவிக்கிற வரைக்கும் கர்த்தர் சமூகத்திலே நாம் ஜெபிக்கவும் ஸ்துதிக்கவும் தாழ்மையா இருக்கும். கர்த்தர் கொட்டணும். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவள் எல்லாமுக்கு தருவேன். வாய் சாஷ்டாம விழணும் ஆண்டவர் சொல்றார். ஏன் சாஷ்டாம விழுங்கணும் அவசியம் இல்லையே, தாழ்ந்திருக்க சொல்லுகிறார். அதுக்காக தரையும் நெடுக்க கீழே விழணும் அவசியம் இல்லையே. பல நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. நாம் நியாயமாய் இருந்தால், நாம் பரிசுத்தமாய் இருந்தால், நேர்மையாய் காணப்பட்டால் பிசாசை நீ தைரியமாய் சொல்லலாம், பிசாசே அகன்று போ. சாட்சிகள் எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கிற டூல் அதான், நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் அதான். உண்மை, உத்தமம், நேர்மை, நியாயம், பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் இது கரெக்டா இருந்தா 2 நாள் 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு அப்புறம் பிசாசு கூப்பிடுங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற வண்ணமாகவே கர்த்தருக்கென்று ஜீவிக்குவானால் தானா ஒதுங்கிக்கும். ஹல்லேலூயா. The great lesson on fasting. ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 10 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாசிக்க முடிஞ்ச கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கிறவங்க மட்டும் வாசிக்கலாம். யாருன்னா சீக்கிரம் 58:6-12. ஆறாம் வசனத்துல வாசிங்க, 1ஆம் வசனத்துல வாசிங்க. சாரி. ஆமென். வாசிங்க. போதுங்க. தேங்க்யூ. இதுல கொஞ்சம் முக்கியத்துவமான ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, வாசிக்கும் நாளில் உடைய இச்சைகளை போல நடந்து, அதாவது நம்ம இதை செஞ்சுட்டு உபவாசத்துக்கு போயிட்டா நல்லது, இந்த வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு போயிட்டா நல்லது, இல்லைன்னா நம்மளுக்கு தானே பெண்டிங் நிற்குது, இது செய்யலைன்னா நீ யார் வீட்டில் செய்யறது, யாரும் இல்லையே, திடீர்னு நான் தான் வந்து செய்யணுமே, அதனால இந்த வேலை செஞ்சுக்கலாம் அந்த வேலை செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அப்புறம் உபவாசத்தில் இறங்குறோம். சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உங்கள் வேலைகளை கட்டாயமாய் செய்கிறீர்கள், கட்டாயமாய் செய்கிறீர்கள். இது என்னன்னா, உபவாசத்துக்கு அநேக நேரத்தில் இளைப்பும் டயர்டும் ஒரு சோர்வும் நேரமும் அதுக்கு ஆக்கிபை ஆயிப்போது. உங்கள் உபவாசத்தினுடைய முக்கியத்துவம் பலன் அளிப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னால், நான் இப்படி செய்கிறது போல நீங்க செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், எது முக்கியம் அப்படின்றாரு. 5ஆம் வசனத்தை வாசிங்க. வாசி. Amen. Yes. Yes. Very good. Yes. Yes. Amen. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது அதில் போட்டிருக்குது. அது நம்ம மெதுவாக கூட வாசித்துக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஸோ நம்ம எப்பொழுதுமே உபவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4th பாயிண்ட்,
The Lent is prayer. Prayer என்பது எப்பொழுதுமே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, கூட ஜெபத்தில் வேண்டுதனால தெரியப்படுத்தணும்னு சொல்றாரு. அதை நம்ம தெரியப்படுத்தணும். மத்தேயில கூட ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசம் பலவீனம் உள்ளது இல்லையா. அதனால நம்ம பிரேயர் என்றது ரொம்ப ரொம்ப பிராமுக்கியம். பிரேயரை குறித்து உங்களுக்கு அதிகமாய் நம்ம பேசப்பட்டபடினாலே நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். The Lent is giving. உதவியா இருப்பது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவருக்கு தகுதி பெற்ற நாம் அப்படிப்பட்ட தகுதி இல்லாதவர்களுக்கும், அப்படிப்பட்ட இரக்கம் இல்லாதவர்களுக்கும் இரக்கம் காட்டுகிறோம். பரதேசிக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவியா இருப்பது, விதவைகளை நியாயத்தோடு கிரமத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நாம் நம்முடைய இரக்கத்தை காட்டுவது நமக்கு நல்லது. So giving is Lent. Lent is giving. ஸ்தோத்திரம். அதாவது எபிரேயர் 13:16 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 விஷயம் போட்டிருக்குது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நம்பர் 1 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உதடுகளின் கனி. ஸ்தோத்திரம் செய்யறதுக்கு நம்ம ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானாய் ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துறது தான் ஆராதனை ஆகட்டும், ஜெபமா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது ஒரு முக்கிய பாராமீட்டர்ஸ். நம்பர் 2 நன்மை செய்யவும். நம்பர் 3 தான தர்மம் பண்ணவும். சோ கிவிங் என்றது நம்பர் 1 ஸ்தோத்திர பலி, நம்பர் 2 நன்மை செய்யறது, நம்பர் 3 தான தர்மம் பண்றது, 3வது உங்களை நடத்துகிறவர்கள். யார் உங்களை நடத்துறாங்க? அப்பா சம்பாரிச்சுன்னு வர்றாங்க. சில குடும்பத்துல அப்பா சம்பாதிக்கிறனால அப்பாவை தான் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் இருந்து சம்பாதிச்சுன்னு வந்த காசை மானிட்டர் பண்ணி அந்த குடும்பத்துக்கு உழைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கறது இல்லை. சுவாசிகள் இன்னும் நமக்கெல்லாம் பாடம் போதிக்கப்பட வேண்டும். பணம் சம்பாதித்து விட்டது ஒரு விதமான தன்மை. அதை எப்படி பிரயோஜனப்படுத்தி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும்படி பங்கு வகை வகைத்து அதை எல்லாவற்றையும் அனுசரிக்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் கரெக்டா இல்லாமல் போனால் சிலர் வாடி போயிடுவாங்க, சிலர் ஓவரா அதை அனுசரித்து நஷ்டத்தையும் உருவாக்குவாங்க. ஸோ மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை நடத்துகிறவர்கள் என்றால் யார்? விசுவாசிகள் கொஞ்சம் கூட கவனிக்க வேண்டும். உங்களை நடத்துகிறவர்கள் யார்? தாயாகவும் இருக்கலாம், தந்தையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரனாகவும் இருக்கலாம், அல்லது சம்பாதிக்கிற அண்ணனாக கூட இருக்கலாம், அல்லது சம்பாதிக்கிற ஒரு மகளாக கூட இருக்கலாம். அவங்க வேதனையோட அந்த பணத்தை உங்களுக்கு செலவு பண்ணாது உங்களுக்கு நல்லதா முடியாது. உங்களை நடத்துகிறவர்கள் ஒருவேளை சர்ச் பாஸ்டர், அவங்க சொந்த காரியத்தை சொன்னா நீங்க நம்பாதீங்க. வேத வசனத்தை எடுத்து சொன்னால் அதை நம்புங்க. அப்படி நடத்துகிறவர்களுக்கு வேதனையோடு ஆவாதபடிக்கு நீ கொஞ்சம் கவனமா அவங்களுக்கு நடந்துக்கணும். இல்லாவிட்டால் அது தொந்தரவு தான் முடியும். சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அடங்குங்கள். நான் ஏன் அடங்கணும் அப்படின்னு உங்க அப்பாவை கேட்டா கர்த்தர் சொல்றார், நீ அடங்கு. நீ அடங்கணும்னு உங்க அம்மாவை அடங்கு சொன்னா கர்த்தர் சொல்றார் நீ அடங்கு. ஏன்னா அவங்க தான் நடத்துறவங்க. இன்னும் உங்க குடும்பத்தை நடத்துறவங்க யார்? உங்களை கைட் பண்றவங்க யார்? உங்களை ஆலோசனை கொடுக்கிறவங்க யார்? மானிட்டர் மணி பணத்தை விநியோகிக்கிறவங்க யார்? அடங்குங்கள். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு செயல்படணும்.
பெருந்தன்மையா அவைகளை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். Giving is important. At the same time அந்த கொடுக்கிறவர்களை கனப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி எடுக்கணும், நல்லது செய்யணும், தான தர்மம் பண்ணணும். நடத்துகிறவர்களுக்கும் ஒரு ஹானர் கொடுக்கணும். அது தங்கச்சியாக்கட்டும், அக்காவாக்கட்டும், தம்பியாக்கட்டும், அல்லது வீட்டில் இருக்கிற அப்பாவாக்கட்டும், அதை விநியோகிக்கிற அம்மாவாக்கட்டும், அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பிரயாசங்கள், அவங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் புரிஞ்சு அவங்க நம்ம நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அடங்க வேண்டும். வசனம் சொல்லுது, விசுவாசிகள் கொஞ்சம் கூட புரிஞ்சு இதை செயல்படுத்த வேண்டும். நம்பர் 6, Lent is changing inner mind. உள்ளான மனுஷன் மாற வேண்டும். சுமப்ப கதிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலனாலும் அதை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கலை பெரிதாக்குகிறார்கள். சுவாசிகளே, சில விஷயம் ஒருவேளை நம்மெல்லாம் இதெல்லாத்தையும் சொல்லி சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதற்கு விரும்புகிறார்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்திற்கு ஒருவரே உங்களுக்கு பிதா. குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். என இயேசு கிறிஸ்து ஒருவரே குருவானவர். நம்ம யாரும் பெரியவங்களா இருக்கக்கூடாது, ஊழியக்காரரா இருக்கணும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆனப்படினால் விசுவாசிகளே, கர்த்தர் சமூகத்திலே எந்தெந்த கோணங்களிலே, எந்தெந்த காரியங்களிலே, மனசாட்சியிலே நானு இப்படிப்பட்டவன், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு அதிகாரம் படிச்சா அதுல ஒரு பிரயோஜனம் வராதுன்றார். பரிசேயர் சதுசேயர் போல நம்ம செயல்பட முடியாது. அது அப்படி முடியாது. ஏன்னா நம்முடைய குடும்பம், ஓன் ரத்தம், நம்முடைய ரத்த பிறப்பானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, நொந்துடக்கூடாது. அதனால நம்ம கொஞ்சம் அதை அடக்கித்தான் வாசிக்கணும். என் வீட்டுல போய் நான் பாஸ்டர்னு சொன்னா ஒரு பைசா பிரயோஜனம் வராது. அந்த இடத்துல நான் ஒரு தகப்பனாதான் சீர்பட்டு அடங்கி நான் இருக்க வேண்டும். சுவாசிகளே, எதிலுமே ஒரு கணக்கு வேண்டும், எதுவுமே ஒரு பொறுப்பு வேண்டும். அதில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அந்தஸ்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது ஆவியானவர் எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணுவார். எவ்ரி பிலீவர் இஸ் வாட்ச்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் ஊடுருவி பாயும். சோ உள்ளத்தின் பாதிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய இன்னர் மேன், உள்ளான மனுஷன் பாதிக்கப்படாதபடிக்கு நாம் செயல்பட வேண்டும். திஸ் இஸ் லென்ட். லென்ட் ஒவ்வொருடைய உள்ளங்களை பாதிக்க பண்ணக்கூடாது. உள்ளங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவருடைய எண்ணங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவருடைய உத்தேசங்கள் பாதிக்கப்படக்கூடாது. குடும்பத்திற்குடைய ஒவ்வொரு நோக்கங்கள் நாசமடையக்கூடாது. மனதையும் நாம் பாதிக்க கூடாது. So plus be very careful. And the Lent is 7th is following kingdom principles. What is the kingdom principle? ஒன்னு மாத்திரம் வாசிக்கிற, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உடையது. துயரப்படுகள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். புரியுதுங்களா? The kingdom principle. ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? இதான். சோ லென் டேஸ்ல இதெல்லாத்தையும் கற்று, அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, 40 டேஸும் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டா எடுத்து எடுத்து அதுக்கு ஆளுங்க வேற வேற ஆளுங்களா போட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. அதே மயமா செய்யறாங்க. அதே கணக்கா சொல்லி கொடுக்கறாங்க. உபவாசத்தையும் ஜெபத்தையும் பாவ மன்னிப்பையும் கர்த்தர் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் சொல்லி கடைசியா கொண்டு போய் ஒரு ஞானஸ்தானத்தில் இறக்கி அவங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு அவங்களுக்கு கம்யூனியனும் கொடுத்துறாங்க. இதான் அதனுடைய வழி. நம்முடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான், அதை நம்ம செயல்படுறது நல்லதுதான், குடும்பத்தை நாம் அனுசரிப்பது நல்லதுதான். சோ கிங்டம் பிரின்சிபல் எப்பொழுதுமே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்லி முடிப்பது, நிறைய இருக்கலாம்,
ஆனால் நான் தொகுத்தது 8 காரியங்கள். லென்ட் இஸ் கம்யூனியன் வித் தி லார்ட். தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் கடைசியாக தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். திஸ் இஸ் நத்திங் பட் இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது அப்பொழுது அவர் பேதுரு யோவானை அழைத்து, நீ நம் பஸ்காவை புசிக்கும்படி நீ போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர்? அப்ப ஆண்டவர் சொல்றார், 10ஆம் வசனத்தில் வாசிங்க ஒருத்தர், 22ஆம் லூக்கா 22:10 இருந்து வாசிங்க. தேங்க்யூ. ஸோ இதுல என்ன விஷயம்னா, ஆண்டவராகிய கர்த்தர் கடைசியா லாஸ்டா இதான் ஒரு சாப்பிடுற ஒரு விஷயம். இதுக்கு மேல அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு நல்லா தெரியுது. அதாவது இதுதான் லாஸ்ட் போஜனம். அந்த போஜனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய சீஷர்களோடு ஒரு இனிவரும் நாட்களிலே விசுவாசிகள் என்ன செய்யணுமோ அதனுடைய ஒரு ப்ரீஃபேஸ், அதனுடைய முன்னோடியாக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. ஆண்டவராகிய கர்த்தர் இதான் லாஸ்ட் போஜனமா இருக்கிறனால இதுக்கு மேல அவர் சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாப்பிட மாட்டாரு, சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால வேண்டியதான் அவர் என்னன்றாரு, நமக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும். அப்போ எங்க வைக்கலான்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிராமத்துக்கு போங்க, போயினே இருக்கும் பொழுது ஒருத்தர் தண்ணீர் குடத்தை எடுத்துன்னு போயினே பாரு, அவரை போய் ஃபாலோ பண்ணுங்க. அவர் போய் ஒரு வீட்டில் போயிட்டு அடங்குவாரு. இது என்ன அர்த்தம் கொடுக்குறதுன்னா, நீங்கள் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவர் ஒருவர் பரலோகத்துக்கு போற வாயிலாக அந்த வழியே போகிறவர் போல ஒருவர் போய் கொண்டிருப்பார். இதான் அர்த்தம் இதுல. அதாவது பரலோகத்தையும் பரிசுத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போகிறது போல ஒருவர் தண்ணீர் குடத்தை, அதாவது பரிசுத்த ஆவியை சுமந்து போகிறவராக போவார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு தேவ நீதியையும் ஒரு செகண்ட் கமிங்ல நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுகிறார். அது அருமையான போஜனத்தை அங்க ஒரு ஏற்படுத்துறதுக்காக ஒரு கம்பளமான ஒரு ஹெவன்லி பிளேஸ்ல நமக்காக ஏற்படுத்த ஆயத்தமா இருக்கிறார் செகண்ட் கமிங்ல. அது எப்படி நீ கண்டுபிடிக்கலாம்னா, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டு ஒருவர் தேவ ராஜ்யத்தை சேர்ந்து போயினே இருப்பாங்க. யாரெல்லாம் தங்களுடைய ஆண்டவரை துதியாய் சொல்லி பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்துதலிலே தங்களுடைய ஜபத்திலும் தம்முடைய குடும்ப காரியத்திலும் அதே முன்னோடி போகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் நோக்கி பாருங்க. அவங்க எந்த ராஜ்யத்துக்கு, எந்த வழியே, எந்த வீட்டில் போய் சேர்றாங்கன்றத கொஞ்சம் கவனிங்க. அப்படின்னா அவங்களுடைய வர்ஷிப் என்ன, அவங்களுடைய சபை ஆராதனை என்ன, அவங்களுடைய தேவ பிரசன்னம் என்ன, தேவ பிரசங்கத்தை என்ன கேட்கறாங்க, எப்படிப்பட்ட ஆவியானோட கைடன்ஸ்ல போறாங்கன்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எப்பேற்பட்ட ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாங்க என்பதை நீங்கள் கவனிப்பீர்களானால் அதுதான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் பந்தி இருந்து ஆண்டவர் நம்மை வெளிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு இடமா இருக்கும். இது அதனுடைய வெளிப்பாடு. சோ விசுவாசிகளை ஆண்டவர் இவருக்கு கைட் பண்றது எப்படி கைட் பண்றாருன்னா, நீங்க போங்க, ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில ஒருத்தர் தண்ணீர் குடத்தை தூக்கின்னு போயினே இருப்பாரு. ஒருவர் ஆம்பளையா பொம்பளையான்னு நம்ம சொல்லலங்க, ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம எல்லாம் விசுவாசத்திலும் பரலோகத்தை நோக்கி தேவ ராஜ்யத்துக்கு சொல்றவங்க யாரன்னா இருப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியோடு கூட ஒரு பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டு ஒரு தேவ ராஜ்யத்தை போகிற, ஒரு கிராமத்தை அடைகிற, ஒரு ராஜ்யத்தை அடைகிற ஒருவர் போறாருன்னா அவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்கதான் ஃபாலோ பண்ணுவேன், அங்கதான் போவேன், இங்கதான் போவேன், கட்டுக்குள் அடங்காதிருங்கள். ஒருத்தர் அடிக்ட் ஆகாதீங்க. ஊழியக்காரருக்கும் ஜனங்களுக்கும் அடிமையாகாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே அடங்குங்கள். அதை நோக்கி போங்க. அவங்க உள்ள போனவனே சொல்லுங்க, தேவனுடைய ஆண்டவருக்கு ஒரு பந்தியை நடத்தணுமா, அவருக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னாரு, அவ்வளவுதான் சொல்லுங்க. நீ வேற எதுவும் எக்ஸ்ட்ரா போட்டுறாத, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அதுல போட்டுறாத.
கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் போய் சொல்லு. அதை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய மேல் மாடி ஒண்ணுக்குது, அதுல கம்பளம் விரித்து ரொம்ப அருமையான இடம், அதுல ஆண்டவரை வச்சுக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. தட் இஸ் வாட். மேலறை ஒண்ணுக்குது, அதான் பரலோகம். ஹல்லேலூயா. ஒரு மேலறை ஒண்ணுக்குது, அதான் பரலோகம். ஆண்டவர் சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார், மேலறை ஒண்ணு வச்சிருக்கிறேன், ஆயத்தப்படுத்திருக்கிறேன், அங்க கம்பளம் விரித்து இருக்குது, அங்க நீங்க ஆயத்தப்படுத்திக்கலாம். உங்களுடைய ஃபைனல் டிஸ்க்ளோஸ், அதாவது உங்களுடைய பந்தி, உங்களுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்கும், நீங்க அங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். வருகையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தத்திலே அந்த ராஜ்யத்தை சேர்ந்து நாம் சென்று ஆண்டவருடைய இரக்கத்தை பெற தேவன் தயவு காட்டுவார். So that the Holy Spirit should be very careful. Hallelujah. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி, ஐயா முடிஞ்சா பார்க்குறேன் கம்யூனியன்ல கலந்துக்கிறேன், இல்லைன்னா வானா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் போய் வாங்கி புசிக்கணும். ஐயா எனக்கு வேணும், நான் கம்யூனியன்ல கலந்துக்கணும் அப்படின்றத வாஞ்ச இருக்கணும் எப்பவுமே. வேண்டாம் வெறுப்பா, எனக்கு வானா, இன்னைக்கு இந்த முறை வானா, அப்ப எந்த முறை நீ சீர்படுவ? அந்த முறை இந்த முறையா இருக்கட்டுமே. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் கம்யூனியன் டிசிஷன் எடுக்க கூடாது. should be very careful. இதை செய்யுங்கள் என்றார். விசுவாசியே, there is no option, there is no decision. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இதை செய்யுங்கள், that's all. ஆண்டவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், செய்யணும். there the backbiting ஒன்னு இருக்குது. என்னன்னா, யார் பெரியவர்? அந்த பந்தியில மத்தியத்துல அங்க ஒரு பேக் பைட்டிங் நடக்குது. who is greater அப்படின்றது வாக்குவாதம் கொண்டாடுறாங்க. and who is the benefactor? ஆண்டவர் சொல்றார், பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறவனா சர்வ் பண்றவனா எவன் பெரியவன்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுக்கிறேன்னா அப்ப நான் யாரு? தேவகுமாரனா இருந்தும் உங்களுக்கு சர்வ் பண்றேன் இல்லையா? அப்பன்னா நான் ஒரு தேவன குமாரனா இருந்தும் உங்களுக்கு சேவ் பண்றேன்னா நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹம்பிள் யுவர்செல்ஃப், தன்னை தானே வெறுமையாக்கணும், சிறுவனை போலவும் சர்வெண்டாக பணிபுரிய வேண்டும். who is at the table உட்கார்வர் யாரு? உட்கார்ந்து சாப்பிடுறான், அவன் தானே பெரியவன். ஆனால் நம்மள உட்கார வச்சு கர்த்தர் சாப்பிட வைக்கிறாருன்னா, ஆண்டவர் சர்வெண்ட் போல செயல்படுறாருன்னா நாம் அப்படியே செயல்பட வேண்டும். stood in my trials, ஆண்டவர் சொல்றார், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. பேதுருவே, யோவானே, யாக்கோபே, எனக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தில், அதாவது ஒரு கெத்செமனே தோட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்துச்சுன்னா என் கூட நின்னவங்க யாரு? கரங்களை உயர்த்துங்க. அவரை போல நாமும் பாடுபடுகிறோம், அவரை போல வேதனை அனுபவிக்கிறோம். எந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு விட்டு கொடுத்தாலும் அதை நாம் சகிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சகித்தது போல நம்மையும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். Hallelujah. Eat on my table, sit on the throne. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேல் 12 கோத்திரங்களிலும் நியாயத்திற்குள்ளாய் சிங்காசனத்தில் உட்கார்வீர்கள். 12 கோத்திரக்காரர் இன்றைக்கு வருவாங்க, எங்களுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லியே விசுவாசித்து அவங்க மறிச்சிட்டாங்க பாவம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த கோட்பாடுகளுக்கு நீங்கள் பலப்பட்டு நீங்கள் முன்னேறி வருவதா இருந்தால் அந்த கோத்திரக்காரரையும் நீங்கள் நியாயத்திற்கு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வந்துவார். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த கோத்திரக்காரரையே நீங்கள் நியாயத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேதுரு சொல்றார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். விசுவாசிங்க, லாஸ்டா முடிக்கிறேன் நானு, கொஞ்சம் நல்ல கவனமா கேட்டுங்க. இது ஒண்ணு, சீமோன் அங்க கொஞ்சம் வெரி லைக்லி பர்சன், எல்டர்லி பர்சன், அன்எஜுகேட்டட் பர்சன். ஆனாலும் இவங்க இருக்கிற எல்லாரும் விட ரொம்ப உற்சாகமா பயன்படுறதுன்னா சீமோன் தான். எல்லாத்துக்கும் முந்திக்குவார். ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, 2 வாட்டி சொல்லும் பொழுது அங்க there should be an attention. 2 வாட்டி எப்போ பேரிட்டு கூப்பிட்டாரோ you should give an attention. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கோதுமை ஒரு மரத்துல போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி
சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டான். எனக்கு கிளியரா நீங்க பதில் சொல்லணும். விசுவாசியே, உபத்திரம் உபத்திரம் உபத்திரம். அப்படிப்பட்ட உபத்திரத்தில் வாழ்ந்துக்கிறவன் தான் நான் கூட. ஆனால் கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாம உத்தரவுக்கார உங்களை படைக்க முடியாது. அப்பேற்பட்ட உபத்திரவக்காரன் கூட கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்மளை இப்படியும் அப்படியும் படைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. படைக்க முடியாது. சொல்றார் ஆண்டவர், கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்கள் விசுவாசம் ஒழுங்கி போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், வேண்டிக் கொண்டேன், வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றார், வேண்டிக் கொண்டேன். ஆர்டர் போடல, அதிகாரம் படைக்கல, அங்க கூட நான் வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா. You fail may not your, அதாவது உன்னுடைய விசுவாசம் ஃபெயில் ஆக கூடாது. Strengthen your, நீ பலப்பட்ட பிறகு strengthen your brethren. நீ பலப்பட வேண்டும். அதனால தான் உனக்கு வர சோதனை கூட உனக்கு வராதபடிக்கு நான் அவாய்ட் பண்ணி போட்டேன். நீ அதுல கொஞ்சம் இருக்கிற விசுவாசத்தை விட்ட நீ சோர்ந்துருவேன்னு சொல்லிட்டா உனக்கு சோதனைக்கே வராதபடி நான் உன்னை பத்திரம் படுத்தினேன். நீ பத்திரப்பட முடியுமானால், நீ தைரியப்பட முடியுமானால், நீ உற்சாகப்பட்டது நல்லதானால், பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தினர், தாயோ சகோதரனோ சகோதரியோ விசுவாசியோ யாரை விட்டாலும் நீங்க அவங்கள தேற்றணும். எப்போ நீங்க பலப்பட்டீங்களோ மற்றவங்களை நீங்க தேற்றணும். ஹல்லேலூயா. கேர்ஃபுல், யூ மே டினை கிரைஸ்ட். நீ ஒருவேளை ஆண்டவரை மறுதலிக்கிற சந்தர்ப்பம் கூட வரலாம். அதனால ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூடுறதுக்கு முன்னே நீ என்ன அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று சொல்றார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஆனால் மறுதலித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்றேன், லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். நான் உங்களை பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது, உங்களை ஊழியத்துக்கு அனுப்பினேன். அந்த ஊழியம் பண்ண பொழுது நீங்க பணப்பை, சாமான் பை, பாதரட்சை, செப்பல், இது 3த்தையும் இல்லாம உங்களை அனுப்பினேன். அப்ப கேட்கிறாரு, ஏதாவது உங்களுக்கு குறையா இருந்ததா? ஒன்றும் குறையில்லாத இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் என்னன்றாரு, இயேசுவானவர் இப்ப எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஆண்டவர் இப்போ நமக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாருன்னா, பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். இப்பொழுது இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு சாமான் பை கொடுத்தால் அதை நான் கையில வச்சுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உடையை கொடுத்தால் அதை நீங்க கையில வச்சுங்க. So God wants your purse, your bag, your cloak and your sword. கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? பணப்பை கையில வச்சுங்க. பேங்க் அக்கவுண்ட் ஆர் பணம் ஏதாவது ஒரு வகையில நீங்க உங்ககிட்ட வச்சுதான் ஆகணும். நம்பர் 2, பேக். ஒருவேளை அது ஒரு பேங்க் அக்கவுண்டா இருக்கலாம், அல்லது ஒரு கோல்டா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆதாரமான பொருளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த பேக்ன்ற ஒரு பொருளை நீங்க கையில வச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆதாயம் தேவை. நம்பர் 3, துணி. உன்னை கவர் பண்ணுகிற துணிகள், உனக்கு உண்டான துணிமணிகள், உன்னை மேன்மைப்படுத்துகிற அந்த துணிமணிகளை நீ கையில வச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை ஒருத்தர் யாருன்னா கேட்டான்னா இல்லாதவன் அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கணும். அதனால நீயும் பல விதமான துணிகளையும் நீ கையில வச்சுக்கணும். கடைசியாக ஆண்டவர் சொல்றார், ஸ்வோர்ட். பட்டயம் இல்லாதவன், பட்டயம் இல்லாதவன், வேத புத்தகம் இல்லாதவன், உனக்காக உன்னுடைய வேற வழியில, சார் எனக்கு ஒரு துணி மட்டும், ஷர்ட் மட்டும் தான் இருக்குது, அந்த ஷர்ட்டை வித்துட்டாவது ஒரு வேத புத்தகத்தை வாங்கி உங்ககிட்ட வெய்யின்றாரு. வாட் யூ மஸ்ட் ஹேவ். இது வரைக்கும் கர்த்தர் வேற எதுவும் சொல்லல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், லாஸ்டா இவரு கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அந்த தெளிவான அந்த வார்த்தை சொல்றார், பணப்பை வச்சுக்கோ, அதனுடைய பேக் வச்சுக்கோ, துணிமணி வச்சுக்கோ. ஏன்னா உங்ககிட்ட ஒருவேளை வேத புத்தகம் இல்லாமல் போனால் ஒரு துணியை வித்தாவது ஒரு வேத புத்தகம் உங்ககிட்ட கையில் இருக்கட்டும். அந்த வேத புத்தகத்தை உங்கள் கரங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வேத புத்தகத்தை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுவாசியே, God wants
ஆல் தீஸ் 4 things நம்ம கையில் இருக்கணும். இனி வரும் காலங்களில் இயேசுவானவர் ஆவியானவர் நடத்துறார். Now you are on the travel. உங்களுடைய டிராவல்ல பணப்பை இருக்கணும், பணத்தினுடைய ஆதாரமும் அதனுடைய சக்தியும் இருக்கணும், உனக்கு வஸ்திரம் இருக்கணும், உனக்கு வேத புத்தகம் இருக்கணும். இந்த 4 இல்லாதவர் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லி முடிவு கட்டுகிறார். கர்த்தருடைய விசுவாசிகள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக லென் டேஸ் அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும்ன்றது. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாம் சார்ட் போடலாம். நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஒரு ஃபார்முலா போடலாம். நம்ம போட்டு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்தும்படி, ஜெபிக்கும்படி, துதிக்கும்படி, ஒரு ஈஸ்டரும் ஒரு கம்யூனியன் வர்றதுக்கு முன்னாடி நாம் கர்த்தருக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்கு வருவது முன்பதாக, ஆண்டவரே குட் ஃப்ரைடே வருவதற்கு முன்பதாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்கள் கிருபை செய்யும். திடப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் கர்த்தாவே, உமக்குள் நாங்கள் தெளிவாய் ஆண்டவரை ஜெபிக்கவும், துதிக்கவும், பாவ மன்னிப்பை அடையவும், உள்ளான மனுஷனை தேற்றிக் கொள்ளவும், ஆண்டவரே திருவிருந்தை அனுசரிக்கவும், ஆண்டவரே மனுஷனுக்குள்ளாய் தேவனோடு ஐக்கியம் கொள்ளவும், கொடுக்கவும், தயவு காட்டவும், இரக்கம் செய்யவும் எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாம்.